சூரிய சித்தாந்தத்தில் 4 யுகங்களின் காலங்கள் அளவீடுகள் குறிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம 4 யுகத்தை பற்றி முதலியே நம்ம அப்பனோட கதையில் பார்த்துட்டோம். அதில் முதல் யுகம் கிருத யுகம். கிருத யுகம் 17,28,000 மனித ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். துரோதா யுகம் 12,96,000 மனித ஆண்டுகள். துவாபர யுகம் 8,64,000 மனித ஆண்டுகள். கலியுகம் 4,32,000 மனித ஆண்டுகள். 4 யுகங்களும் சேர்ந்த ஒரு சுழற்சியை சதுர் யுகம் என இவர் அழைத்தார். அது பார்த்தீங்கன்னா 43,20,000 ஆண்டுகள் சேர்ந்தது. இத்தகைய 71 சதுர் யுகங்கள் மண்வந்தரம் எனப்படுகிறது. இந்த கால அளவீடுகள் வெறும் அளவுகள் அல்ல, பிரபஞ்சத்தின் தாள லயங்கள், அதாவது யூனிவர்சல் ரிதம் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மனிதனின் இதய துடிப்பு, மூச்சுக்காற்று மற்றும் கிரகங்களின் சுழற்சி, இந்த கால அளவீடுகளை ஒன்றிணைப்பதே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்கிறார். கலியுகம் தொடங்கிய ஆண்டு கிமு 3102. அதாவது கிருஷ்ணர் இந்த உலகை விட்டு நீத்த காலம்தான் கலியுகத்தின் ஆரம்பம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். இப்போது கலியுக காலம் 5126வது ஆண்டில் இருக்கிறோம். இன்னும் 4,26,875 ஆண்டுகள் எஞ்சியுள்ளன இந்த கலியுகம் முடிவதற்கு. இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இருக்கிற அந்த கலியுகம் அதனோட காலங்கள் மாறிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்போ பூமியின் துடிப்பு மாறி இருக்குதுங்க. அதனால தான் நம்ம காலம் மிக வேகமாக மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. மனிதர்கள் ஐம்பூதங்களோடு ஒன்று பெறாமல் வேறுபட்டு வாழ்கிறாங்க. அதாவது நம்ம இயற்கையோடு இணைந்து வாழாமல் இயற்கைக்கு ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. நாம் எப்போ ஐம்பூதங்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, இயற்கையோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போ எல்லாமே நல்ல விதமாக மாறும்னு இவர் சொல்லியிருக்கிறார். இந்த கலியுகத்தில் இடையில 10,000 ஆண்டு கொண்ட ஒளிக்காலம் வரும். அப்போது மயன் இவர் போன்ற ஆதி சித்தர்கள், ஆதி குருக்களோட நூல்கள் வெளிவரும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரும்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம அந்த விழிப்புணர்வு காலத்தின் தொடக்கத்தில் இருப்பதாக நம்முடைய ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதாவது அந்தி காலம், டிரான்சிஷன் பீரியட்ல நாம இப்போ இருக்கிறோம். அதை யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? அதாவது இந்த காலத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிந்தனைகள் அழிந்து புதிய அறிவியல், ஆன்மீகம் ரெண்டுமே இணையும், புதிய சிந்தனைகள் உருவாகும், பூமியின் துடிப்பு மாறுபடுவது இந்த காலம்தான் அப்படின்னு இவர் முதலியே குறிப்பிட்டு கணிச்சு சொல்லியிருக்கிறார்.